ஏமா சமுத்திரம், அப்படி என்னத்தை மேலையும் உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்க? நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பேசவும் மாட்டேங்கிறான், சொல்லவும் மாட்டேங்கிறான். அப்படி என்னதான் பாக்குற சொல்ல. என்ன ஊரையே கூட்டி வச்சுட்டு வேடிக்கை கேட்டிட்டு இருக்கிற? ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். என்ன? பத்திரிகையில என் பேர் வரணும், இந்த ஊரே என்ன பத்தி பேசணும், அதான் லட்சியம். இது என்னடா பெரிய விஷயம்? ஓடுற ரயில்ல தண்டவாளத்துல தலையை கொடுத்துரு, தமிழ் பத்திரிகையில உன் பேர் வரும். அது பிடிக்கலையா? உங்க வீட்டுக்கு பக்கத்துல பச்சை குழந்தை இருக்கா? இருக்கு. அத புடிச்சு கடிச்சு தின்று. இந்தியன் எக்ஸ்பிரஸ் இங்கிலீஷ் பத்திரிகையில உன் பேர் வரும். விளையாடாதீங்க. என்ன என் கண்டுபிடிப்பை பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா நீங்களே அசந்து போயிருவீங்க. எங்க அசத்து? இதுக்கு பேர் ஏன் விழுதுன்னு வந்துச்சு தெரியுமா? எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும்? தெரியாது. அம்மா உங்களுக்கு தெரியுமா? சார் உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாருக்குமே தெரியாதுங்க. என்ன நக்கலா? இது என்ன நாக்கலா? எனக்கு தெரிஞ்ச கூட உங்களுக்கு தெரியலையே. தெரியலையம்மா. இது மேல இருந்து கீழே விழுகிறதுனாலதான் இதுக்கு விழுதுன்னு பேரு. நான் ஒரு கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன? அத கேட்டா நீங்க அசந்து போயிடுவீங்க. சொல்லுங்க. இந்த மரத்துக்கு அடியில் இருந்து ஒண்ணு கிளம்பும். என்னது? அதான் அடி விழுது. அது இங்க இருக்கு. அதான் உனக்கு தெரியுமா? தெரியாதே. தெரியாதே? சத்தியமா தெரியாதுங்க. மா அந்த பாயை கொடுங்க. உட்காருங்க. உட்காருங்க. சார் அந்த அடி விழுத காட்டுங்க. இந்த நியூஸ் பேப்பர்ல வராது, டிவியில வரும். பூவரசு, எனக்காக ஒரு வேலை செய்யணும். சொல்லுங்க. நான் ஆத்தங்கர ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன், முடியல. அதனால இந்த காகித மாலையை தரேன், போய் போட்டு வந்துடுறியா? அது என்னங்க, சாமிக்கு போய் காகித மாலை போட்டுக்கிட்டு? நான் போன துளசி மாலை போடுவேன், போலனா காகித மாலை போடுவேன். அது ஆஞ்சநேயருக்கு தெரியும். நான் வருவேன், அவருக்கு தெரியுமா? பரவாயில்ல, சொல்லிக்க. நல்லா இருக்கு. ஆஞ்சநேயா, நான் தான் பூவரசு. இது நான் போட்ட மாலை இல்ல, சுந்தரி போட்டது. பாவம் அதால வர முடியல, அதனால நான் தான் கொண்டு வந்து போட்டேன். அது வரலன்னு கோச்சுக்காத. அது என்ன வேண்டி இருக்கோ அதை நிறைவேற்றி கொடுத்துருப்பா. ஓகே. ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராம். எப்பா மாலையை காணோம். ஆஞ்சலியா, சூப்பர் ஃபாஸ்டா இருக்க. அதுக்குள்ள வைகுண்டத்துக்கு காமிச்சிட்டியா? எப்படியோ போய் சேர்ந்தா சரி. ஸ்ரீராமஜெயம், எனக்காக காத்திருந்ததற்கு மன்னிக்கவும் சுந்தரி. ஸ்ரீராமஜெயம், உங்களையே நினைத்துக் கொண்டிருக்கும் சுந்தரி. நினைச்சுக்கிட்டு இருந்தா போதுமா? நேர்ல வர வேணாமா? இன்னைக்கு ஷோ கேன்சல். ஸ்ரீராமஜெயம், உங்களை ஏமாற்றியதற்காக மன்னிக்கவும் சுந்தரி. ஸ்ரீராமஜெயம், பேப்பர் மாலைக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? நாளைக்கு வட்டி முதலுமாக நம்மளதான் தபால்காரன் ஆக்கிட்டாங்கன்னா சுந்தரி ஆஜிய தபால் பெட்டி ஆக்கிட்டாங்க. இது எங்க போய் முடியும்? எப்படியோ முடியும். ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். என்னங்க கடுதாசி? இது கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கு. இந்த ரோடு போடுற விஷயமா புலிபாண்டி கிட்ட நிலத்தை கட்டணும்ல, அது விஷயமா பேசுறதுக்கு தாசில்தார் வராரா. அத்தை அத்தை அத்தை, வாடிமா. உங்க அத்தைக்கு என்ன கொண்டு வந்திருக்க? ஆமா, நீ ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்க பாரு, அத வசியம் பண்றதுக்கு நான் பலகாரம் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு வரேன். அவகிட்ட போய் வாயை கொடுக்காத. என்னடி, என்ன விஷயம்? பழனிக்கு போறேன் மாமா, அதை சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். தனியாவா போற? இல்லத்த, பக்கத்து வீட்டுக்காரங்க போறாங்க, கூப்பிட்டாங்க. வரட்டுமா? ஏய் ஏய், இரு இரு. வெறுங்கழுத்தோட கோயிலுக்கு போவாங்க. ஆமா, முருகன் கிட்ட என்ன வேண்டிக்க போற? நல்லபடியா எனக்கு கல்யாணம் நடக்கணும்னுதான். நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு வேண்டிக்க. அதான் கைவசம் இருக்கே. யாருடி? மதையான மாதிரி ஆளு. இப்ப கல்யாணம் பண்ணாலும் வருஷத்துக்கு 10 பிள்ளைய பெத்தெடுக்கலாம். யாருன்னு பாக்குறியா? யாரு?
நம்ம மாமாதான். கழுத்தை சுத்தி வளைச்சு இலக்க சக்கரத்தை வர பாக்குறியா? உன்னை வேண்டாம்டா. பண்றேன் பாரு. என்ன பிடிக்காதீங்க. சொல்ல கேளுங்க. பாரு. உங்களுக்கு வயசாயிடுச்சு. போயிட்டியா? ஏய், பு, 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 பு. ஹை. பட்டு கஞ்சு. நீங்க ஏன் நின்னுட்டு இருக்க? நான் நிப்பேன், நடப்பேன், ஓடுவேன். அது ஏன் இஷ்டம். நீ உன் வேலையை பாரு. நான் என் வேலையை தானே பார்த்துட்டு இருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 ஒண்ணு காணோம். ஏய் நில்லு நில்லு. இங்க இருந்த 10 குஞ்சுல ஒரு குஞ்ச காணோம். என்ன பண்ண? யோ, குஞ்சு காணோம் நீ என்ன கேட்டா? அது கருப்பா செவப்பான்னு நான் கண்ணால் கூட பார்த்தது இல்ல. ஹாய் அடி அண்டவா. மாட்டிக்கிட்டேன். குஞ்செல்லாம் அங்க இருக்கு, சத்தம் மட்டும் இங்க இருந்து வருது. சத்தம் போடாம பின்ன பாட்டா பாடும். ஹாய் போய் சொல்லாத. என் கோழி குஞ்ச நீதான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்க. யோ, திரும்ப திரும்ப அதையே சொல்லாத. உன்னோட குஞ்ச பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதை எங்கேயோ மேய விட்டுட்டு என்ன வந்து கூட இரியே. நல்லா பாத்துக்கோ. டா டா. போதுமா போதுமா? இதுக்கு மேல தாங்கம்மா. முதல்ல இடத்த காலி பண்ணு. போ 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 போ. எனக்கு மானதாய பெருசு. இப்போ அது உன் சந்தேகம் தீர்ந்துச்சா? முக்காவாசி தீந்துருச்சு. அப்பா. நில்லு 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 நில்லு. என்னையா பட போற? உனக்கு மானம் தான் பெருசு. ஆமா. இந்த குஞ்செல்லாம் பார்த்தது கூட கிடையாது. இல்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கொன்னையில பூ வச்சு பார்த்திருக்கேன், ஆனா பூவோட குஞ்சு வச்சு பார்த்தது இல்ல. இன்னும் மேல அங்கதான். உனக்கு இந்த குஞ்சு வேணும்னா என்ன கேட்டா தரமாட்டேன். குடு. நீ என்ன கருது? இது என் மாமாவோட கோழி குஞ்சு. இது உன் மாமாவோட கோழி குஞ்சா இருக்கலாம், ஆனா இப்போ இது என் பொறுப்புல இருக்கு. குடு குடு. இரு இரு, உன்னை பழனிக்கு போயிட்டு வந்து நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். நீ பழனிக்கு வரேன்னு தெரிஞ்ச உடனே முருகன் பரங்கி மலைக்கு தாவிடுவாரு. பழனிக்கு போறதுக்கு குஞ்சு எதுக்கு? வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கங்க. அரசாங்கமே என்ன தேடி வந்த மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? புதுசா என்னத்த பேச போறோம் புலிப்பாண்டி? எல்லாம் ஆத்து பக்கமா இருக்க ஒரு நிலத்தை பத்தி தான். யோ தாசிலு, அது என் பூர்வீக சொத்து, கொடுக்க முடியாது. எத்தனை தடவையா சொல்றது? புலிபாண்டி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா. நம்ம ஊர் ஜனங்க டவுனுக்கு போகணும்னா ஆத்துல இறங்கித்தான் போக வேண்டி இருக்குது. அதுலயும் வெள்ளம் வந்துருச்சுன்னா போகவும் முடியாது, வரவும் முடியாது. உனக்கு தெரியாதாப்பா? உன் நிலத்தை கொடுத்தாதான் நம்ம ஊருக்கு ரோடே வரும். அப்படி அரசாங்கம் கொடுக்கிற பணம் உங்களுக்கு பத்தலைன்னா உக்கிரபாண்டி ஐயா தான் தன்னோட நிலத்தை வேற தர்றேங்கிறாரு. யோ முன்சிப்பு, அடுத்தவன் சொத்து எனக்கு இருக்கியா? ஏன் வேட்டியை கொடுத்துட்டு அடுத்தவன் கோமணத்தை வாங்கி கட்டிக்க சொல்றியா? ஏய், நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியும். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உன்னாலதான் ஐயா என் பங்காளி சேனாதிபதி அவமானப்பட்டு 25 வருஷத்துக்கு முன்னால குடும்பத்தோட ஊரை விட்டு போனான். இது பார், உனக்கு நல்ல விதமா சொல்றேன். ஒண்ணு இந்த ஊருக்கு கட்டுப்படு, இல்ல அரசாங்கத்துக்கு கட்டுப்படு. இன்னும் 2 நாள் உனக்கு கெடு தர்றேன். வாங்க சார். ஐயா, என்ன இருந்தாலும் அந்த புலிபாண்டி அப்படி பேசிட கூடாதுங்க. அந்த புலிபாண்டி மட்டும் உங்களை எதிர்த்து பேசுறான்னா அவன் பரம்பரை புத்தியே அப்படித்தான்ப்பா. இதெல்லாம் கண்டுக்காத, விட்டு தொலை.
அவனை வெட்டாத. அந்த பாவம் நமக்கு எதுக்கு? உள்ள குட்டிக்காரன் பொழைச்சு போறான். போடா. ஏயா பாவம், இந்த பச்சை மண்ணை ஏன் எல்லாரும் அடிக்கிறீங்க? பச்சை மண்ணா இது? வெறும் பாறை. இவன் செஞ்ச வேலை என்னன்னு உனக்கு தெரியுமா? வயசு போட்டு தொப்புல பம்பரோட்டி விளையாடுறியா? டேய், ஏப்பா தொப்புள்ளியா பம்பரோட்டு விளையாண்ட? ஆமாண்ணே. ஊருக்குள்ள எத்தனை காலி கிரவுண்ட் இருக்கு, அங்கெல்லாம் விளையாட கூடாதா? விட்ட விளையாட போட்டிருக்க. அது முந்தால விளையாண்டோம். என் பேரையே கெடுத்துட்டியாடா. என் கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன? என்ன மாதிரி ஒரு கண்ணியமான ஆளோட இருந்துகிட்டு உனக்கு இப்படி எல்லாம் செய்ய எப்படா தோணுது? அதான் இவர் பொண்டாட்டி தொப்புல நீங்க பம்பர விட்டு விளையாண்டீங்களே, அதை பார்த்தா நானும் விளையாண்டேன். அண்ணா அண்ணே அண்ணே, அந்த புலிப்பாண்டி இல்ல, அவன் உன் தூக்குச்சீட்டு எடுத்துட்டு அதே மாதிரி வேற தூக்குச்சீட்டுல வெடிகுண்டு போட்டு வச்சிருக்கானே. அவன் பேசிட்டு இருந்த நான் கேட்டேனே. யோ ஹேய், அதை என்கிட்ட கொடு. இன்னைக்கு நீ கொலை பட்டினதா? காவேரி, அதுல வெடிகுண்டு இருக்கு, கொடு. இப்படி எல்லாம் சொன்னா நான் கொடுத்துருவேனா? அதான் நம்ம கிட்ட நடக்காது. காவேரி, நான் சொல்றது கேளு. ஏய், நில்லு. காவேரி, நில்லு. காவேரி, நில்லு.
மான வீதிக்கு வந்துருச்சு. இந்த பிள்ளைகளுக்காக வாரு பாருப்பா. நீ பொம்பரை விளையாண்ட சரி, நான் விளையாண்டது ஏன் சொன்னேன்? அவங்க கேட்டாங்களா உன்ன? அண்ணே விடுங்கண்ணே. விடாட்டி என்னடா அண்ணே செய்வ? விடுங்க. விடாட்டி என்னடா செய்வ? மோதாதீங்க. ஓ, அந்த அளவுக்கு வந்துட்டியா நீ? என்ன வெடிகுண்டு வீசுற குண்ட கையில வாங்கி திருப்பி வீசுற பரம்பரைடா நாங்க. வெத்து குண்ட கையில வச்சுட்டு விளையாட்டு காட்டுறிய நீ? இது வெத்து குண்டு இல்லனே, திரிய கடிச்சு துப்பிட்டு 10 எண்ணிட்டா வெடிக்கிற குண்டு. இப்ப பாருங்க. பம்பரத்துல விளையாடலாம், பட்டம் விட்டு விளையாடலாம், ஆனா வெடிகுண்டுல மட்டும் விளையாடாத. நீங்க தான் திருப்பி வீசுற பரம்பரையாச்சே. அது 8 இருந்து வந்தா புடிச்சு திருப்பி வீசுவோம், கிட்ட இருக்கும் போதெல்லாம் வச்சுக்க மாட்டோம். 1 2 3 4 5 இது புடியே நீயே வச்சுக்கடா. 6 7 8 9 10. அப்படியே நில்றா. கவனிக்காம விட்ட பழைய தலைவர்கள் சில மாதிரி இருக்கு. யோ, ஆள் வரது கண்ணுக்கு தெரியல, பாத்து தவ இப்படி போட்டு அடிச்சிட்டு என்ன திமிராயா உனக்கு? ரொம்ப கொழுப்பியா உனக்கு? என்ன நீ முதல்ல கொஞ்சம் பொறுமையா இருக்க கத்துக்கணும். யாருக்கே பொறுமை இல்ல? பொறுமையா இருக்கிறதுனாலதான் உங்களை பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பொறுமையா இருக்கிறது நானா நீயான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் பொறுமையா இருக்கிறதுனாலதான் நீ இவ்வளவு நேரம் கழுதைய கத்துனதெல்லாம் கேட்டுக்கணும். இதுல இருந்தே உனக்கு தெரியணுமே பொறுமையில சிறந்தது என்ன மாதிரி ஆம்பளைக்கு தான். யோ, பொறுமைக்கு பேரே பூமிதாயா. அந்த பூமியை பூமாதேவின்னு சொல்றாங்களே தவிர பூமிநாதன்னு சொல்றது இல்ல. இதுல இருந்தே நல்லா தெரிஞ்சுக்க, பொறுமையில வசந்தவ பொம்பளைதான். அது என்னமோ நமக்கு தெரியாது, ஆனா நிச்சயமா உன்ன மாதிரி பொம்பளைங்க கிடையாது நல்லா தெரியும். அதனால பொறுமையில சிறந்தவங்க என்ன மாதிரி ஆம்பளைங்க தான். நீ 1000 சொல்லு, பொறுமையில வசந்தவ பொம்பளைதான். கிடையவே கிடையாது, ஆம்பளைங்க தான். இல்ல பொம்பளைதாங்கிறேன். பாத்துருமா? பாத்துருவோம். போட்டியா? இத பாரு, நம்ம கிட்ட போட்டி எல்லாம் வைக்காத, நம்ம அதுல பழைய கில்லாடி. சரி, இப்போ நீ என்ன வேணா பண்ணு, நான் அப்படியே பொறுமையா இருப்பேன். நீ என்ன வேணாலும் செய், நான் பொறுமையா இருப்பேன். நிஜமாவா? ஆமா, நிஜமாதான். பொறுமையா இருப்பேன். பொறுமையா? ஐயா, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்ன இப்படி செய்வ? என்ன என்ன நீ தானே சொன்ன என்ன வேணா பண்ணிக்கோ, நான் பொறுமையா இருக்கேன்னு. யோ, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஏன்? இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன நடக்கும்? நான் யாருன்னு காட்டுறேன். அதான் தெரியுமே. என்கிட்ட நீ விளையாடுற, உன்னை எங்க நிறுத்தணுமா அங்க நிறுத்துற. என்ன கிறுக்கு புள்ளையா இருக்கு? இவ்வளவு வந்தா சண்டை போட்டா பந்தய கட்டினா தோந்து போயிட்டா, இப்ப போச்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? என்னடா ஐயா உன்னை கையோட கூட்ட சொன்னாரு. எதுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐயா ரொம்ப கோவமா இருக்காரு, உடனே வர சொன்னாரு. கோவமா? ஐயோ, குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், வீட்டில பூவரசிக்கு திண்டாட்டம் திண்டாட்டம். ஐயோ, ஏண்டா காவேரி உன்னை பத்தி சொன்னதெல்லாம் உண்மைதானே? என்னடா அங்க பாக்குற? காவேரி சொன்னது உண்மையா இல்லையா? அது நடந்தது என்னன்னா, அதான் அவளே சொல்லிட்டாள. ஏண்டா உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அது எனக்கு வர்ற கோபத்துக்கு ஒண்ணு அப்படியே நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா பொறுமையா இருக்கிறனால தான் ஐயா உன்னை இவ்வளவு நேரம் விசாரிச்சுட்டு இருக்காங்க.
ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து புலிப்பாண்டிய போலீஸ்ல பிடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமும் நீ அவன் ஒண்ணும் செய்யலைன்னு எழுதி கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டியாமே. காவேரி சொன்னா உண்மைதானா? அது வந்துங்க, அவரோட பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் என் காலை பிடிச்சி கெஞ்சினாங்க, கதறினாங்க. அதான் மனசு கேட்கல. அவன் பேசுறத பாத்தியா? அன்னைக்கு நீங்க இறக்கப்பட்டீங்க, இன்னைக்கு இவன் இறக்கப்பட்டுட்டான். ஆத்தங்கரையில நான் செஞ்சது தப்பு தான், ஒத்துக்கிறேன். அந்த மலைச்சாமி பைய ஓடி வந்து ஐயா என்ன கூப்பிடுறான்னு சொன்ன உடனே நான் உண்மையிலே நீ என்ன காட்டி குடிச்சியோன்னு பயந்துட்டேன் தெரியுமா? ஆனா நீ அதுவும் செய்யல. அதுவும் ஏன்னு எனக்கு புரியல. இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு தான், ஒத்துக்கிறேன். நான் தான் மன்னிப்பு கேட்டேனே, இன்னும் என்கிட்ட பேசாம இருந்தா எப்படி? என்ன உனக்கு இன்னும் கோபம் போலன்னா இந்த கல்லு தூக்கி தலையில போடு. வேணா வேண்டாம், ரொம்ப வலிக்கும். வேணும்னா உன் ஆத்திரம் தீர இந்த குச்சியை வச்சு என்ன அடி அடின்னு அடிச்சிடு. ஆனா அதுக்கப்புறம் என்கிட்ட பேசிடு.